இன்றைக்கி இட்லிக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சட்னி தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை வந்து பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு 5 பல் பூண்டை வந்து நல்லா வதக்கிக்கணும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸை கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் எல்லாமே வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கல்லுப்பு போட்டு வதக்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி தலை போட்டு சட்னி செய்யும்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் வந்து 7 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து காரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இட்லிக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட 2 சில்லு அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக வதக்கிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம வதக்கும் போதே போட்டுட்டோம், ஆனால் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல் போட்டு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான், அருமையான சட்னி ரெடி. இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.